கதையின் தலைப்பு கரடியும் பொறுமையான கதவும். மின்னும் பனிக்கட்டி குகையில் ஒரு புத்திசாலியான சிவப்பு நரியும் விவேகமான பழுப்பு கரடியும் வாழ்ந்தன. அவர்களது குளிர்ச்சியான வீட்டிற்குள் ஒரு பழமையான மர கதவு இருந்தது. அது மர்மமானதாகவும் பிரமாண்டமானதாகவும் இருந்தது. அதன் பின்னால் சுவையான உணவு மறைந்திருப்பதாக நரி நம்பியது. அதனால் ஒவ்வொரு நாளும் கதவை தன்னுடைய முழு பலத்துடன் தள்ளியது. அது உரத்த கீச்சொலிகளை எழுப்பியது. ஆனால் கதவு அசையவே இல்லை. பெரிய அமைதியான கரடி அமைதியாக பார்த்து கொண்டிருந்தது. ஒருபோதும் தள்ள முயற்சிக்கவில்லை. ஏன் நீங்கள் முயற்சி செய்யக்கூடாது என்று நரி மூச்சிரைத்தபடி கேட்டது. கரடி மென்மையாக சிரித்து, சில கதவுகள் பலத்தால் திறக்கப்படுவதில்லை குட்டினரியே, காலத்தால் திறக்கப்படும் என்று பதிலளித்தது. நாட்கள் வாரங்களாக மாறின. சூரியன் பனிக்கட்டி குகையை சிறிது சூடுபடுத்த ஆரம்பித்தது. அதை சுற்றியுள்ள பனிக்கட்டி மெதுவாக உருகும்போது பழைய மரக்கதவு விரிவடையத் தொடங்கியது. பிறகு ஒரு மென்மையான கிளிக்குடன் கதவு தானாகவே திறந்தது. பாதுகாப்பாக சேமிக்கப்பட்ட உணவுடன் ஒரு வசதியான அறையை வெளிப்படுத்தியது. நரி திறந்த கதவையும் பின்னர் கரடியையும் பார்த்தது. புரிந்து கொண்டு தலையை வணங்கியது. கரடி அன்பாக புன்னகைத்து, சரியான நேரம் வரும்போது முயற்சி எளிதாகிறது என்று கூறியது. ஆகவே கரடியும் நரியும் பொறுமை மற்றும் ஞானத்தை பற்றிய ஒரு மதிப்புமிக்க பாடத்தை கற்றுக்கொண்டு தங்கள் உணவை பகிர்ந்து கொண்டனர். இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், முயற்சி மட்டும் போதாது, சரியான நேரமும் முக்கியம்.